என்னடா இவ்வளோ நாள் முகத்தையே காட்ட மாட்டான், இன்றைக்கு வந்து முகத்தை காடி கைகான் அப்படின்ட்டு பார்க்குறீங்களோ, அது என்ன விஷயம்டா, இது வந்து என் 100வது வீடியோ. இதில் வந்து என்ன சொல்ல போகிறேன், ஒரு லைஃப் அட்வைஸ் தான் பண்ண போகிறேன். இவ்வளோ காலம் வந்து நான் எப்படியான ஒரு பர்சனாக இருந்தேன்டா, இந்த யூடியூப் சேனல் வந்து தொடங்குறது முதல் ஒரு ஆள் சொல்கிற விஷயத்தை காதில் எடுத்துக்கொண்டு அந்த விஷயம் சரியோ பிள்ளையோ ஒன்று கூட நாங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் அதை இன்னொரு ஆள்கிட்ட போய் வந்து அதை காட்டியிருக்கிறேன். அது அவைக்கு வந்து ஹேர்ட் ஆகிருக்கு. அப்போ இதால் வந்து என்ன பல மட்டங்களையும் பல இன்னல்களையும் வந்து நான் சந்திச்சிருக்கிறேன். இப்போ நான் எப்படி இருக்கிறேன்டா, எந்த மனசுக்கு என்ன தோணுதோ, எந்த மனசுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்தை மட்டும்தான் எனக்காண்டி செய்கிறேன். இப்போ அது என்ன வந்து இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்டா, அது செல்ஃபிஷ் என்று கூட சொல்லலாம். இப்போ செல்ஃபிஷாக இருக்கிறது வந்து என்ன பொறுத்தவரை தப்பில்லைன்னு தான் தோணுது. ஏன்னா வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து செல்ஃபிஷாக தான் இருக்கிறாங்க. அவைக்கு தெரியும் அது சரியில்லாத விஷயம், புள்ளியான விஷயம் தெரியும். ஆனால் அவள் வந்து என்ன எங்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கொண்டு எங்களை வந்து தூண்டிக்கொண்டு அதை வந்து மெட்டாக்கள்கிட்ட வந்து என்ன அதை வந்து முன்னுக்கு போய் சொல்லி அது தாக்கத்தையோ அவைக்கு ஒரு ஹேர்ட்டையோ ஏற்படுத்துது. அப்போ அதில் வந்து பாதிக்கப்பட போகிறது என்ன, எங்களுக்கு என்ன ஒரு கெட்ட பேர் வருது. இப்போ ஒரு குழுவானிக்கிற ஒரு இடத்துல போய் நீங்கள் இன்னொரு நாள் சொல்கிற விஷயத்தை நம்பி அதில் போய் ரியாக்ட் பண்ணுறீங்கண்டா, ஆனால் மெட்டாக்கில் தெரிஞ்சுக்க உண்மையான விஷயமே என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவை என்ன நினைப்பினம், இவன் அப்போ இப்படி கதைக்கிறான் என்ன உங்களை ஒரு மட்டம் தட்டி வச்சிருக்கணும். அப்போ அதனால தான் சொல்கிறேன், செல்ஃபிஷாக இருங்கோ. லைஃப்பில் முன்னோன்னு என்ன செய்யணும், செல்ஃபிஷாக இருக்கணும். அந்த செல்ஃபிஷ் வந்து இன்னொரு ஹேர்ட் பண்ணாத வேற அது உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம். அந்த செல்ஃபிஷ் வந்து என்னோட ஹேர்ட் பண்ணுதுண்டா கட்டாயம் அது ஒரு புள்ளையான செல்ஃபிஷ் நான் சொல்லுவேன். அதோட வந்து என்னோட சொல்கிற விஷயத்தை காதில் எடுத்து ஒரு முடிவு பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்களோட மனசில் என்ன படுதோ அது உங்களுக்கு தேவை என்று தோணினா அதில் இருக்குது எனக்கு தேவையான விஷயம் உண்டு. அது தேவை என்று தோணினா மட்டும் அதை செய்யுங்க. மற்றும்படி அந்த விஷயத்துக்குள்ளே போகவே போகாதீங்க. எங்கள் சேனலில் என்ன போடுறோம்டா, ஆடியோ புக்ஸாக இருக்கட்டும், மற்றது ஒவ்வொரு அப்டேட்டாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் பற்றி எங்கள் சேனலில் போட்டுக்கொண்டு இருக்கிறோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் தாங்க. உங்களோட சப்ஸ்கிரைப் தானே என்ன எங்களை வந்து அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது. அடுத்தடுத்த அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.